ஹலோ வணக்கம். மத்திய ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஜூலை 2024 முதல் அவர்களது அகவிலைப்படியின் உயர்வு கணக்கீடு மாறும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 50% அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. இது ஜனவரி 2024 முதல் அமலுக்கு வரும். அடுத்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை 2024 முதல் அமலுக்கு வரும். இருப்பினும் ஒப்புதல் பெறுவதற்குள் செப்டம்பரில் இருக்கலாம். அகவிலைப்படி மதிப்பெண்ணை நிர்ணயிக்கும் AICPI குறியீட்டு எண்கள் ஜனவரி மற்றும் ஜூன் 2024க்கு இடையில் வெளியிடப்படும். இவற்றில் ஜனவரி 2024க்கான தரவு மட்டுமே இதுவரை வெளியிடப்பட்டு உள்ளது. மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படி எவ்வளவு உயரும் என்பதை இந்த எண்கள் தீர்மானிக்கும். அகவிலைப்படி 50% இருந்தால் 0 இருக்கும். அகவிலைப்படியின் கணக்கீடு மாறும். இந்த கணக்கீடு 0விலிருந்து தொடங்கும் மற்றும் அதிகரிப்பு மேலும் கணக்கிடப்படும். எடுத்துக்காட்டாக 3-4% தொழிலாளர் பணியக வட்டாரங்களின்படி கணக்கீடு மாறுவது உறுதி. இருப்பினும் அனைத்து கேள்விகளுக்கான பதில்களும் ஜூலை 31, 2024 வரை காத்திருக்க வேண்டும். 7வது ஊதிய குழுவின்படி மத்திய ஊழியர்கள் அகவிலைப்படி AICPI குறியீடு, அதாவது CPI மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. தொழிலாளர் பணியகம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் வெளியிடப்படுகிறது. இருப்பினும் இந்த தரவு ஒரு மாதம் தாமதமானது. இதன்படி ஜனவரி மாதத்திற்கான CPI எண் பிப்ரவரி 29 அன்று வெளியிடப்பட்டது. பிப்ரவரி மாதத்திற்கான CPI எண் மார்ச் 28ஆம் தேதி வெளியிடப்பட இருந்தது. ஆனால் இது வழங்கப்படவில்லை. அங்கேயே மார்ச் எண்கள் கூட ஏப்ரல் 30 அன்று வெளியிடப்படவில்லை. தொழிலாளர்கள் பணியகத்தில் பிப்ரவரி மாதத்திற்கான எண்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே மேற்கண்ட கணக்கீடுகள் செய்யப்படவில்லை. ஜூலைக்கு முன் அனைத்து தரவுகளையும் சேகரித்த பிறகு இதை இறுதியாக வெளியிட வேண்டும். இதன் காரணமாக அகவிலைப்படி 50.84% அதிகரித்து உள்ளது. இது 51% கணக்கிடப்படும். மதிப்பீடுகளின்படி இந்த எண்ணிக்கை பிப்ரவரியில் 51.42 இருக்கலாம். அடுத்ததாக அகவிலைப்படி உயர்வு 4% மட்டுமே இருக்கும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டு உள்ளனர். அகவிலைப்படி கணக்கீடு ஜூலை 0 முதல் தொடங்கினால் மத்திய ஊழியர்களின் சம்பளம் 9 உயரும். இந்த உயர்வு குறைந்தபட்ச சம்பளத்தில் கணக்கிடப்படும். ஒரு மத்திய ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 18,000 எனில் அவரது சம்பளம் 27,000 உயரும்.